Hi friends, welcome back to our channel Beginner Aari Work. இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஷேப்ஸ்னால் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்காக இதில் டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் பார்த்திங்கன்னா திலகம் ஷேப், முக்கோணம், அப்புறம் சர்க்கிள், வளைவு பகுதி வரக்கூடியது, அப்புறம் ஹார்ட் ஷேப், அப்புறம் ஃப்ளவரில் வரக்கூடிய அந்த பெட்டல் மாதிரி வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறது, பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வளைவு பகுதியில் எப்படி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த்ரெட்டை கிளாத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி வளைவு பகுதியில் நம்ம ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த வளைவான பகுதி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பீடு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறோம்னா நம்ம எந்த மாதிரி அந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ, பீட்ஸ் நம்ம அது மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதனால நீங்கள் இந்த வளைவு வர பகுதியிலனா நல்லா கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் அந்த வளைவு பகுதினா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் 3 பீட் 4 பீடுன்னு வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அப்போது அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஷேப் மாறுறதுனால நமக்கு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த டிசைன் கரெக்டாக வரணும்னா ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அயன் நீடிலில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பீட்ஸ் லோட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தைக்கிற நூலில் ஃபர்ஸ்ட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது திலகம் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஷார்ப்பான எட்ஜ் பகுதிக்கு கொஞ்சம் கீழே இறக்குன வாக்கில் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அந்த ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வர இடத்துல பார்த்திங்கன்னா 2 பீடு வச்சுக்கலாம், நிறையா வச்சுக்காதீங்க, 2 பீட் போதும். அப்புறமா அந்த வளைவு பகுதி வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுங்க. அப்போ தான் அந்த வளைவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். யூடியூப் பார்த்து ஆரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸுக்குன்னே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பற்றின ஃபுல் டுட்டோரியல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு கரெக்டான ஷார்ப்பான எட்ஜ் பகுதி வரணும். அதுக்கு இந்த 2 பீடு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த திலகம் ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த முக்கோணம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷார்ப்பான எட்ஜ் பகுதியிலேருந்து ஒரு பீட் வைக்கிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் பீட்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம 2 பீடு வச்சுக்கலாம். இந்த முக்கோண ஷேப், அதாவது அந்த ஷார்ப்பான பகுதி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் அந்த த்ரெட்டை நம்ம எந்த சைடு கொண்டு போகணுமோ அந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு லாக் செயின் பண்ணிட்டு அப்புறமா ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜ் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதில் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நார்மல் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதவே குட்டியாக நம்ம போடுறது தான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் அளவு போடாமல் ரொம்ப குட்டியூண்டாக போடணும். அதாவது நம்ம நீடில் விட்டு திருப்புற அளவு மட்டும்தான் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நமக்கு அந்த முக்கோண பகுதி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த 2 பீடு ஒரே லைனில் வர மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். அந்த 2 பீடு ஒரே லைனில் இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷார்ப்பான எட்ஜ் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த வட்டம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இது நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா வட்ட வடிவம் தான் பண்ணுறதுனால எல்லாமே வளைஞ்ச பகுதியாக தான் இருக்குது. அதனால் நம்ம 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட நமக்கு அந்த வட்டம் கரெக்டாக கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த வட்டம் கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும்.
அதனால் நீங்கள் ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுங்க போதும். நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஷேப் மட்டும்தான் இதில் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் இன்னும் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். எது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். பிகினராக இருக்கவங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டில் நமக்கு நாட் பண்ணுறதுக்கு வராது. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பீட் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே கூடி ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம அந்த ஃப்ளவரில் வரக்கூடிய இதழ் ஷேப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து பீட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் கொடுங்க. இதில் நம்ம பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லாக் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த வளைவு பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வளைவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி உள்பக்கமாக போகக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜ் வர மாதிரி நம்ம பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த இதழ் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஆரி ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். இதழ் வடிவம் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஹார்ட் ஷேப்பும் வரும். இதில் அந்த மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா வளைவு வரும். அதனால ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஹார்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜ் பகுதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த லைன் கொண்டு போகிறோமோ அந்த லைனுக்கு நேராக கொண்டு ஒரு லாக் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷேப்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஷேப் கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஷேப் கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். லாஸ்ட்டாக நம்ம எண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஷேப் கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இமேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணக்கூடிய இமேஜஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.